வணக்கம். இப்போ வந்து முட்டை தக்காளி சாதம். சூப்பர் டேஸ்ட்டு. வாங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன். நான் வந்து ஒரு சாதம் கிளற அளவுக்கு தான் பண்ணுறேன். அதனால் வந்து கம்மியாக போடுவேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காயிட்டோம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் பொரியட்டாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பொரிஞ்ச உடனே வெங்காயம் பாருங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை அதில் போட்டுருங்க. இது வந்து ஒரு சாப்பாடு டக்குன்னு கிளறணும், இல்லை டக்குன்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும், அதாவது உடனே கட்டிட்டு போகணும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்ப ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். கொஞ்சம் வதங்குற டைம் தான் இது. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் வந்து இஞ்சி பூண்டு பாருங்கள், ஒரு 3 பல்லு இஞ்சி வச்சுருக்கேன், சின்ன துண்டு. சரி, 3 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை வந்து நீங்கள் வந்து அரைச்சி கூட விழுதுபா போட்டுக்கலாம். இடித்து சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். இதுலேயே இதை சேர்த்துடுவேன். கருவேப்பிலை ரொம்ப வதன்னு போட வேண்டாம், ஒரே ஒரு சின்ன இலை, சின்ன துண்டு இலை, சின்ன கொத்து. பாருங்க, இது கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அப்போ தான் வந்து சாதம் சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்கும். இப்போ வெறும் தக்காளி சாதம் அந்த மாதிரி பண்ணிட்டு சைடிஷ் முட்டை வைப்போம் நம்ம. இதுக்கு வந்து நமக்கு சைடிஷே தேவையில்லை. அப்படியே ஒரு சாப்பிட்றவங்கன்னா ஊறுகாய் வச்சுக்கிட்டா போதும், இல்லை ஒரு அப்பளம் வச்சா போதும். அப்படியே சும்மாவே சாப்பிட்டுருங்க. இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய். எப்பவும் ஒரே வெரைட்டி ரைஸ் செஞ்சுட்டே இருக்கோம் இல்லைங்களா? தக்காளி சாதம், இது புளி சாதம், அப்படி லெமன் ரைஸ். இதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த முட்டை சாதம் ஒரு நாளைக்கு மாற்றி செஞ்சு கொடுத்து பாருங்க, சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டுருங்க. அளவு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்தால் ஒரு தக்காளி வந்து 2 எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து தக்காளி சாதம்னு சொல்லும்போது தக்காளி கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லாயிருக்கும். இன்னும் சாம்பார் வெங்காயம், பொடி வெங்காயம் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். எப்போவுமே முட்டையை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கனால அது கெட்டு போட முட்டையா என்னன்னு ஊற்றும் போது தான் தெரியும். அதனால வந்து எப்போ உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். சாதம் வந்து வடித்த சாதம், அதை வந்து நல்லா கொஞ்சம் குழக்குழன்னு இல்லாமல் கொஞ்சம் ஆற விட்டு வச்சுக்கணும். ரொம்ப குழக்குழன்னு இருந்தால் அது வந்து பொங்கல் மாதிரி பதத்துக்கு போயிடும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சு இப்படி வச்சுருங்க. இப்போ இந்த அளவில் நம்ம வந்து உப்பை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வதங்கட்டும். சரி, பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். இது ஒரு சாப்பாட்டு அளவுக்கு தான். அதனால் 2 முட்டை போதும். ரொம்ப நாளும் திகட்ட ஆரம்பிச்சிடும். முட்டையை நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடணும். எங்கிட்ட மேலே வந்து அசுத்தம்லாம் இருக்கும்ல, அதனால வந்து எப்போவுமே
முட்டையை எடுத்து சமையல் பண்ணும்போது டக்குன்னு கழுவி வச்சுருங்க. நம்ம அவசரத்தில் டக்குன்னு அப்படியே இப்போ ஊற்றுற மாதிரி சில சமயம் ஆயிடும். அதனால வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த நல்ல முட்டை நமக்கு இப்படி இதில் ஊற்றும்போது தெரிஞ்சிருது. இல்லைன்னா நம்ம அதில் உடச்சி ஊற்றுறப்ப கெட்டு போன முட்டையாக இருந்ததுன்னா அந்த செய்கிற உடனே வந்து வீணாக போயிடும். அதில் ஊற்றுனதுக்கு அப்புறம் அந்த வாடை வந்துருச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. அதனால அதுக்கு பச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் வந்து இந்த மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம அதில் சேர்த்துட்டோம். அதனால இதை கொஞ்சமாக மிளகுத்தூள். நல்லா வதங்கி வருது. தக்காளி நல்லா சுருங்கி வரணும். அப்போதான் வந்து நம்ம சாப்பிட்றப்ப திகட்டாமல் இல்லை இது பண்ணாமல் இருக்கும். வாயில் ரொம்ப தக்காளி எடுத்து 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 சில பேர் போட்டுருவாங்க. நம்ம அதுலேயே ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும்போது சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடுங்க. இன்னும் கூட நீங்கள் ஒன்று செய்யலாம். இதில் நீங்கள் தக்காளியை வந்து அப்படி உங்களுக்கு தக்காளியெல்லாம் பொறிக்கு எடுத்து வச்சு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரைச்சி போட்டுருங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா சுருண்டு வருது. காரம் வந்து எப்போவுமே இந்த சாதத்துக்கு வந்து காரம் வந்து லிமிட்டாக போகும். ரொம்ப போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அளவான காரமாக இருக்கணும். உங்களுக்கு சைடிஷ்ஷாக வேணும்னா நீங்கள் வந்து சைடிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் இல்லை. சைடிஷ் இல்லாமலேயே நம்ம முட்டை போடுறதுனால சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஊறுகாய், ஒரு அப்பளம் அப்படி அது மாதிரி இருந்தால் கூட சீக்கிரம் வந்துடும். நல்ல பழம் திரும்ப வந்துருச்சு. இப்போ இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றிடுவோம். கலக்க வச்சுட்டு இப்படி வச்சுட்டு தண்ணியே தேவையில்லை பாருங்கள். வச்சுட்டு நம்ம காரத்துக்கு இது மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மிளகுத்தூள் வந்து இதில் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு சாப்பாடு தான், அதனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். இந்த வாசனை எடுத்து இதில் வந்து வடித்த சாதம் ரொம்ப குழக்குழன்னு இருந்தால் பொங்கல் மாதிரி ஆயிடும். அதனால வந்து நீங்கள் இது வந்து சாதா பொன்னி அரிசி தான். நீங்கள் வந்து பாஸ்மதியில் செய்வீங்கனாலும் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். உப்பு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்ம உப்பு சேர்த்ததோட சேர்க்கல, அதனால் கடைசியாக நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தூவிட்டு எண்ணெய் லைட்டாக விட்டுருங்க. ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக மேலே எண்ணெய் விட்டு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள்.
டக்குன்னு நம்ம கட்டுறதுனால நல்லா ஆற வச்சு ஆனால் கிளறணும். லஞ்சுக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்புறதுனால நீங்கள் நல்லா ஆற வச்சிடணும். இந்த சாப்பாட்டையும் தக்காளியும் இதில் ரெடி பண்ணும்போது நல்லா ஆற வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் அப்புறமா எடுத்து வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கொத்தமல்லி இலையை சூப்பரான முட்டை தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.